exercise 1.3ல 10th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா the data in the adjacent table depict the length of the person forehead and their corresponding height. ஒருத்தவங்களோட ஃபோர்ஹெட்டோட லென்த்தும் அவங்களோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட் அண்ட் லென்த் ஆஃப் ஃபோர்ஹெட் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டாங்க நமக்கு. y = ax + b ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷனா. இதை எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நம்ம டேபிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்புறம் a and b யார்? அப்புறம் ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எப்போ? வென் லென்த் இஸ் 40 இருக்கும்போது. அடுத்த லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஹைட்டு 53.3 இருக்கும்போது. ஓகே, 1 by 1 பண்ணணுன்னா கரெக்டாக நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ரிலேட்டடாக ஆன்சர் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணும்? நமக்கு ஆர்டர்ட் பேர் இருக்கணும். ஆர்டர்ட் பேர் இருந்தால் போதும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் ஆர்டர்ட் பேர் ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதணும்? இது ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷன் தான். 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். ஸோ த கிவன் relation is a function. Therefore, this relation is a function. Okay, next question. Next என்ன கேட்டிருந்தாங்க? Find a and b கேட்டிருந்தாங்க. கரெக்டா? Find a and b. a and b எதுலேருந்து வேணும்? இந்த ஈக்குவேஷன் ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிலேஷனில் find a and b வேணும். ஓகே, y = ax + b. இந்த ஈக்குவேஷன் a and b ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதில் ஏதாவது ஒரு பேரை நம்ம எடுத்துக்கலாம். எந்த பேர் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர்ஸ் எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? 35, 56, 45, 65. இந்த வேல்யூ இது என்னது? எக்ஸு ஒய். இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? y = ஒய்னா யார்? இது தான். y = a தெரியாது, a எக்ஸ் யார்? இது ஒய்யாக இருக்கையில் எக்ஸ் இது. ஸோ 35 + b. செகண்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். y = ஒய் இப்போ யார்? 65 = a × x. எக்ஸ் யார்? a × x + b. ஓகே, இதை சால்வ் பண்ணி இப்போ 2 ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? சைனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா ஒரு ப்ளஸ் டேர்ம் ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது. அப்போது சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 9 வரும். பிக்கஸ்ட் நம்பர் சைன் போடணும். பிக்கஸ்ட் நம்பருக்கு மைனஸ் சைன். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் இங்கேயும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது சப்ராக்ட் பண்ணணும். சைன் வந்து பிக்கஸ்ட் நம்பர் சைன் 45 தான் பிக்கஸ்ட், அதோட சைன் மைனஸ். ஸோ ஏயோட வேல்யூ -9 / -10. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 0.9. ஓகே, இந்த ஏ வேல்யூவை சப்ஸ்டிடியூட் ஏ இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணால் 56 = ஏயோட வேல்யூ × 35 + b. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 31 = +b. ஸோ b வேல்யூ தான் வேணும்னா இந்த டேர்ம் இந்த சைடு 56 - 31.5. 56 31.5. ஸோ 5 10 5 4 2. ஸோ bயோட வேல்யூ 24.5. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன். தேர்டு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் வேல்யூ 40. அப்போது ஒய் வேல்யூ என்னது? நம்மக்கிட்ட ரிலேஷன் இருக்குது. என்னது? y = ax + b. ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஏ வேல்யூ நமக்கு தெரியும். ஏ வேல்யூ 0.9. 0.9 இன்ட்டு எக்ஸுக்கு 40 போட சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பியோட வேல்யூ 24.5.
ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ என்ன வரும் 0 36 + 24.5. இதை ஆட் பண்ணோன்னா 60.5. திஸ் இஸ் ஒய் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒய் இஸ் 53.3. நம்மளை எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் ஈக்குவேஷன் இதில் தான் ஒய் ஈக்குவல் டு ஒய் வேல்யூ இஸ் 53.3 ஈக்குவல் டு ஏ வேல்யூ இஸ் 0.9 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ இஸ் எக்ஸ் தான் நம்ம தெரியாது ப்ளஸ் பி இஸ் 24.5. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 24.5 இந்த சைடு வரணும். ஸோ 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸு. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 28.8. இது டிவைடட் பை 0.9 ஈக்குவல் டு எக்ஸ். இதை ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. மேலே கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ டெசிமல் பாயிண்ட்டு போயிடும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட், அதனால். ஸோ 288/9. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 32. நீங்கள் லாங் டிவிஷனில் போட்டிங்கன்னா 32 ஆன்சர் வரும். அப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இதுதான் 4th ஆன்சர். ஸோ ஒய் வேல்யூ தேர்ட் ஆப்ஷன், திஸ் இஸ் 4th ஆப்ஷன். இதுதான் செகண்ட் ஆப்ஷன், ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ. தட்ஸ் ஆல்.